Good morning all, welcome. Good morning all. Good morning. Breathing and exchange of gases chapter oda continuation in the video la paakalam. Okay. Exchange of gas topic paakalam. So exchange of gases. Exchange of gases enga nadakudhu, that is very important. Exchange of gases rendu edathila nadakudhu. Exchange of gases rendu edathila nadakudhu. எந்த ரெண்டு இடம்? ஒன்னு அல்வியோலைக்கும் பிளட் வெசலுக்கும் இடையில நடக்குது. அல்வியோலைக்கும் பிளட் வெசலுக்கும் இடையில நடக்குது. அல்வியோலைங்கிறது லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர் சாக்ஸ். இன்னொன்னு பிளட் அண்ட் டிஷ்யூக்கும் நடுவுல நடக்குது. பிளட் அண்ட் டிஷ்யூ, நம்ம பாடி டிஷ்யூ இருக்கு இல்லையா, அங்க. ஸோ இங்க இருந்து ஆக்சிஜன் உள்ள போகணும், இங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரணும். ஸோ தட் ரெண்டு இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. ஒன்னு லங்ஸ்ல அல்வியோலை ஏர் சாக்ல, இன்னொன்னு பிளட் அண்ட் டிஷ்யூஸ்க்கு நடுவுல நடக்கிறது. இன் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ, ஞாபகம் வச்சுங்க. இடையில அல்வியோலை ஆர் த பிரைமரி சைட். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ரெண்டு இடத்துல நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னா, பிரீத்திங் முடிக்கிறோம், இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன், லங்ஸுக்கு இன்ஸ்பயர்டு கேஸ் மிக்சர் ஆஃப் ஆக்சிஜன் நிறைய இருக்கும். அதனால அது அல்வியோலைல இருந்து பிளட்டுக்கு ஆக்சிஜன் அதிகமா போயிட்டு பிளட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அல்வியோலைக்கு வந்து எக்ஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிச் கேஸ் வெளியே போகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எங்க நடக்குது? அல்வியோலைக்கும், அதாவது ஏர் சாக்குக்கும் பிளட்டுக்கும் இடையில நடக்குது, லங்ஸ்ல. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆல்சோ அக்கர் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஸோ அந்த பிளட் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போய் எங்க டெலிவர் பண்ண போது? நம்ம பாடியில இருக்க டிஷ்யூஸ்க்கு. ஸோ ஆக்சிஜனை டெலிவர் பண்ணிட்டு அங்க யூஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, ரிலீஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு திருப்பியும் அல்வியோலை லங்ஸ் கிட்ட வரும். எது? பிளட். ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு இன் தீஸ் சைட்ஸ். இந்த ரெண்டு சைட்ஸ்லயும் யார் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறா? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. பை சிம்பிள் டிஃப்யூஷன், மெயின்லி பேஸ்ட் ஆன் ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கிரேடியன்ட்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வரும். நமக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸ் அந்த சாப்டர் இருந்தா கிரேடியன்ட்னு நிறைய உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சிருப்பீங்க. இப்ப கிரேடியன்ட் அப்படிங்கிற வார்த்தை டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸ் சாப்டர் தூக்குனதுனால நமக்கு என்னன்னு கொஞ்சம் கம்மியான இடத்துல வர மாதிரி இருக்கு. கிரேடியன்ட் அப்படின்னா, கிரேடு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க கிளாஸ்ல, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட். ஸோ அதிகமா இருக்கிறதுக்கும் கம்மியா இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சா கிரேடியன்ட். ப்ரெஷர் எங்க ஜாஸ்தியா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, கான்சென்ட்ரேஷன் எங்க ஜாஸ்தியா இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, அதான் கிரேடியன்ட். ஒரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கு, சமமா இல்ல, அதுதான் கிரேடியன்ட். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்கு, அதான் ப்ரெஷர். ஜாஸ்தி கம்மி இருந்தா ப்ரெஷர் கிரேடியன்ட். கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி கம்மி இருந்ததுன்னா அதுக்கு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிம்போம். Solubility of the gases, இது ரொம்ப 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 முக்கியம். Solubility of the gases as well as the thickness of the membranes involved in diffusion are also some important factors that can affect rate of diffusion. So அந்த கேஸ், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் எந்த அளவுக்கு அது வந்து பிளட்ல சால்யூபிள் ஆகும், ஆர் பிளாஸ்மா, அந்த பிளட்டோட பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா, பிளட் பிளாஸ்மா, இதுல எப்படி சால்யூபிள் ஆகுது, அண்ட் மெம்பரேன் இருக்கு. இப்போ அல்வியோலைல மெம்பரேன் இருக்கு, பிளட் வெசல்ஸ்ல மெம்பரேன் இருக்கு, டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ்ல செல் மெம்பரேன் இருக்கு. அந்த மெம்பரேன்ல அந்த திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் எவ்வளவு இருக்கு? திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் ஜாஸ்தி இருந்தா கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சிரும். திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் கம்மியா மெலிசா இருந்ததுன்னா கேசஸ் எக்ஸ்சேஞ்ச், கேஸ் மூவ் ஆகி போறது ஈஸியா இருக்கும். அது எல்லாமே ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட், ப்ரெஷர் கான்ட்ரிபியூட்டட் பை அன் இண்டிவிஜுவல் கேஸ். ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ், இப்ப நம்ம காத்து உள்ள இழுக்கிறோம். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இன்ஹலேஷன் பண்ணும்போது, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் மட்டும் உள்ள போல, அட்மாஸ்பரிக் ஏர்ல என்னென்ன கேஸ் இருக்கோ அத்தனையும் உள்ள போகுது, இன்க்ளூடிங் பொல்யூட்டன்டோட. பொல்யூட்டன்ட்னா என்ன? ஏர்ல பொல்யூஷனை ஏற்படுத்துற ஏஜென்ட்ஸ். பொல்யூட்டன்டோட சேர்த்து மிக்சர் ஆஃப் கேஸ் தான் உள்ள போகுது, வெறும் ஆக்சிஜன் உள்ள போகல. வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அல்ல, ஆக்சிஜன் எல்லாம் கம்பைண்டா தான் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருக்கு, ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கு வெளியே வரதுல, அவ்வளவுதான். மிக்சர் ஆஃப் கேஸ் உள்ள போயிட்டு மிக்சர் ஆஃப் கேஸ் தான் வெளியே வருது. அந்த மிக்சர் ஆஃப் கேஸ், pressure contributed by an individual gas in a mixture of gas. அந்த mixture of gasல ஆக்சிஜனோட pressure மட்டும் சொன்னா partial pressure of the oxygen, ஏன்னா ஒரு ஆளை மட்டும் அந்த மிக்சர்ல சொல்றீங்க. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் சொன்னீங்கன்னா partial pressure of the carbon dioxide. ஓகே.
ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸோட மிக்சர் ஆஃப் கேசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கேஸோட ப்ரெஷரை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் ப்ரெஷரை ரெப்ரசென்ட் பண்ணது எப்படி ஸ்மால் பி போட்டு O2 போடணும். அதே கார்பன் டை ஆக்சைடுனா ஸ்மால் பி போட்டு CO2 போடணும். அப்ப ஸ்மால் பி O2னா என்ன அர்த்தம்? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். மிக்சர் ஆஃப் கேஸ்ல ஆக்சிஜனோட ப்ரெஷர் எவ்வளோ, கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் எவ்வளோ, POCO2. ஓகே, ஸோ ஆக்சிஜனுக்கு PO2, carbon dioxide partial pressure PCO2. Partial pressure of these two gases in the atmospheric air and two sites of diffusion are given in table. Two sites என்ன சொன்னோம்? ஒன்னு alveoli and blood, இன்னொன்னு blood and tissue. இந்த ரெண்டுக்கும் இடையில எப்படி இருக்குது partial pressure அப்படிங்கறத இந்த டேபிள்ல கொடுத்திருக்காங்க. atmospheric airக்கும் and two sites alveoli அந்த ரீஜன்லயும் லங்ஸ்ல and tissue regionல ஃபிகர்லயும் கொடுத்திருக்காங்க. 17.3 பார்க்கலாம். The data given in the table clearly indicates a concentration gradient for oxygen from alveoli to blood, blood to tissue. alveoliக்கும் bloodக்கும் and bloodக்கும் tissueக்கும் இடையில எப்படி இருக்கு பாருங்க. atmospheric air, அப்புறம் atmospheric airல வந்து partial pressure of oxygen 159, carbon dioxide 0.3, ரொம்ப கம்மி carbon dioxide. அதே alveoliக்கு வரும்போது atmosphereல இருந்து alveoliல 104 partial pressure of oxygen, carbon dioxide 40. Blood, deoxygenated blood level 40 oxygen, 45 carbon dioxide. Carbon dioxide கொஞ்சம் தான் ஸ்லைட்டா தான், ஆக்சிஜனை விட கொஞ்சம் ஸ்லைட்டா ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவுதான். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜன் 95, கார்பன் டை ஆக்சைடு 40. டிஷ்யூல 40, 45. டீஆக்சிஜனேட்டட் பிளட்லயும் டிஷ்யூலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷரும் கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷரும் இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ரெண்டையும் கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி, சாரி கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, சாரி 95, 95னா 40 + 55 தானே, ஞாபகம் வச்சுக்கோங்க 95. ஓகே, ஸோ இதுல இருந்து நீட் கொஸ்டின் வரும், நோட் பண்ணிக்கோங்க. நீட் கொஸ்டின் வரும், நோட் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். Partial pressure of oxygen in atmospheric air எவ்வளவு 159, கார்பன் டை ஆக்சைடு 0.3, அல்வியோலைல 104, 40. முதல்ல இருக்கிறது ஆக்சிஜன், ரெண்டாவது இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு 40, 45. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டிஷ்யூவும் ஒன்னு தான். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் 95, கார்பன் டை ஆக்சைடுக்கு 40. ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டின்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிமிலர்லி இது பார்த்துட்டு சிமிலர்லியை கண்டினியூ பண்ணலாம். அங்க பார்த்த அளவு அதே தான். இன்ஸ்பயர்டு ஏர் உள்ள வருது, அல்வியோலார் ஏர்ல பார்ஷியல் பிரஷர் 104, PCO2 40, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, ஆக்சிஜன் உள்ள போகுது. ஏன்னா இங்க ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் ஜாஸ்தி, இங்க இருந்து உள்ள வருது, அப்படியே கேரி அவுட் பண்ணிட்டு போகுது. பிளட்டுக்கும் டிஷ்யூக்கு இடையில ஆக்சிஜனேட்டட் பிளட்ல PO2 95, PCO2 40, மெர்க்குரி அப்படி சொல்லுவாங்க, மில்லிமீட்டர் மெர்க்குரி. அதுக்கு அடுத்து டிஷ்யூக்கு போயிடுச்சு அப்படின்னா டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வந்துருது, ஆக்சிஜன் டிஷ்யூக்கு போயிடுது. அப்ப பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 40 ஆயிடுது, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 45 ஆகுது. திருப்பியும் இந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். சிமிலர்லி a gradient is present for carbon dioxide in the opposite direction, that is from tissue to blood and blood to alveoli. ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியர் டு alveoli to blood, alveoli to blood, blood to tissue இருந்துச்சு. இங்க tissue to blood, blood to alveoli டைரக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ஆக்சிஜன் எங்க போகுது, ஆக்சிஜன் இந்த ஏரோவை பாருங்க, ஆக்சிஜன் அல்வியோலைல இருந்து பிளட்டுக்கு வருது, அதே ஆக்சிஜன் பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு போகுது. இந்த ஏரோவை அப்படியே சொல்ல வேண்டியதுதான், ஆக்சிஜன் டு சாரி அல்வியோலை டு பிளட், பிளட் டு டிஷ்யூ. செல்ஸ் டு பிளட், பிளட் டு அல்வியோலை. அழகா இந்த ஏரோ வச்சு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், as the solubility of carbon dioxide is 20 to 25 times higher than that of oxygen, the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher compared to the oxygen. So oxygen விட கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப வேகமாகவும் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப ஸ்பீடாவும் டிஃப்யூஸ் ஆகி போகுது. காரணம் என்னன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகிற the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane, அது வந்து 20 to 25 டைம்ஸ் ஹையர் சால்யூபிலிட்டி. கார்பன் டை ஆக்சைடோட சால்யூபிலிட்டி வந்து ஆக்சிஜனை விட 20 to 25
டைம்ஸ் ஹையரா இருக்கிறதுனால ஈஸியா டிஃப்யூஸ் ஆகி போகும். அதனாலதான் கம்மி கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் அது ஈஸியா டிஃப்யூஸ் ஆகி போகுது. அட்மாஸ்பியர்லயும் 0.3 தான் கார்பன் டை ஆக்சைடு, பிளட்லயும் வந்து பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை விட கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் ஆக்சிஜனை விட 20 to 25 டைம்ஸ் என்ன ஆகுது, ஃபாஸ்டரா டிஃப்யூஸ் ஆகி போகுது. சாலிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. The diffusion membrane is made up of 3 major layers, namely the thin squamous layer. இது கொஸ்டின்ல ஆல்ரெடி நீட்ல கேட்டிருக்காங்க. இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, அல்வியோலையோட இந்த லேயர், இத வந்து ஸ்குவமோஸ் எபிதிலியம் ஆஃப் அல்வியோலார் வார் சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த லேயருக்கும் பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய மெம்பரேனுக்கும் இடையில லைட்டா எல்லோ கலர்லயோ கிரீன் கலர்லயோ ஒரு டிஷ்யூ கொடுத்துப்பாங்க, அது பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். அடுத்து எபிதிலியம் ஆஃப் பிளட் கேபிலரி. அதெல்லாம் இந்த 3 லேயர் தான். ஸ்குவமோஸ் எபிதிலியம் ஆஃப் அல்வியோலார் வால், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், எபிதிலியம் ஆஃப் பிளட் கேபிலரி. இதுக்கு இடையில தான் gaseous exchange நடக்குது. 3 major layers, namely thin squamous epithelium of alveoli, endothelium of alveolar capillaries. Alveolar capillaries na ivan da capillary, fine blood vessel da நம்ம என்ன சொல்லுவோம், capillary ன்னு சொல்லுவோம். அங்க exchange of gas and exchange of materials, minerals la நடக்கும். And the basement substance composed of thin basement membrane supporting the squamous epithelium and the basement membrane surrounding the single layer endothelial cells of capillary. So in the endothelium of blood capillaries, அப்புறம் ஸ்குவமோஸ் எபிதிலியம், இந்த ரெண்டையும் சப்போர்ட் பண்ற பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், இந்த மூணுக்கும் இடையில தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. ஓகே, ஹவெவர் இட்ஸ் டோட்டல் திக்னஸ் இஸ் 3 லேயர் சொல்றோம். ஒன்னு எபிதிலியல் வால் ஆஃப் ஸ்குவமோஸ் அந்த அல்வியோலார் லேயர், எண்டோதீலியல் லேயர் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த 3 லேயர் சொன்னாலும் அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதோட திக்னஸ் வந்து much less than a millimeter, 1 millimeter விட கம்மி. Therefore all the factors in our body are favorable for diffusion of oxygen from alveoli to tissue and that of carbon dioxide from tissue to alveoli. So in the thickness of the membrane, partial pressure of carbon dioxide, partial pressure of oxygen, இது எல்லாமே நமக்கு என்னதான் இருக்கு, ஃபேவரபிளா இருக்கு. எதுக்கு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் between alveoli to blood or tissue and tissue to alveoli, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு, அல்வியோலைக்கு, சாரி, கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல இருந்து அல்வியோலைக்கு போகணும், ஆக்சிஜன் அல்வியோலைல இருந்து டிஷ்யூக்கு வரணும். இதை கேரி பண்ணிட்டு போறவன் பிளட். அதுதான் இப்ப பார்க்க போறோம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். Blood is the medium of transport for oxygen and carbon dioxide. ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கேரி பண்ணிட்டு போற மீடியம் யார்? யார் கூட்டிட்டு போறா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட? பிளட். About 97% of the oxygen is transported by red blood corpuscles in the blood. The remaining 3% of oxygen is carried in the dissolved state through the plasma. But carbon dioxide பாருங்க, nearly 20 to 25% of carbon dioxide is transported by RBCs. 70% of it, carbon dioxide என்ன ஃபார்ம்ல போகுது? பைகார்பனேட் ஃபார்ம்ல போகுது. About 7% of the carbon dioxide வந்து பிளாஸ்மால போகுது. சோ இதுல கொஸ்டின் கேட்பாங்க, ஆக்சிஜன் மேக்ஸிமம் 97% எப்படி கேரி ஆயிட்டு போகுது? 97% of the oxygen வந்து RBC, 3% பிளாஸ்மா. கார்பன் டை ஆக்சைடுல 20 to 25% தான் RBC, 70% வந்து பைகார்பனேட், மேக்ஸிமம் பைகார்பனேட் தான். 7% வந்து பிளட் பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போகுது. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்க போறோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு லைவ்ல பார்த்தரலாம். ஓகே, ஹீமோகுளோபின் இஸ் எ ரெட் கலர்ட் அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட். அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட். இந்த ஹீம் அப்படிங்கிறது அயன் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்டாங்க, சார் ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கு, அப்ப ரெட் பிளட் செல்ஸ் துரு புடிச்சு போகாதா? அதாவது அயன் துரு புடிச்சு ஆக்சிடைசபிள் ஃபார்ம்ல இருக்கிறதுங்கிறது நார்மல் அயன், மெட்டலா இருக்கிறது, மினரல் அயன் அந்த மாதிரி இருக்கிறது. பிளட்ல இருக்கிறது வந்து அந்த F2+ அயானிக் ஃபார்ம்ல இருக்கிறது, அயான், ION, அயான் ஃபார்ம்ல இருக்கிறது. அண்ட் ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன? 120 days. 120 days. அது டெஸ்ட்ராய் ஆகி திருப்ப புதுசா வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஃபார்ம், அயன் ஃபார்ம் வந்து Fe++ இருக்கும் இல்லையா, இது வந்து துருப்பிடிக்காத ஃபார்ம். இது வந்து அயான்,
அயானிக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, துருலாம் பிடிக்காது. ஓகே. ஹீமோகுளோபின் ஏன்னா அங்க ஆக்சிஜன் போது ஏன் ஆக்சிடைஸ் ஆகல, எஃப்இ ஏன் ஆக்சிடைஸ் ஆகல அப்படின்னு கேட்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு கேரியரா ஹெல்ப் பண்ணுமே தவிர அது ரியாக்ஷன்ல ஈடுபடாது ஆக்சிஜனோட. Hemoglobin is a red-colored iron-containing pigment present in the red blood cells. Oxygen can bind with hemoglobin in a reversible manner to form oxyhemoglobin. எப்படி ரிவர்சிபிள் மேனர் போய் பைண்ட் ஆகலாம், பைண்ட் ஆனது பைண்டிங் பிரேக் பண்ணிட்டும் போலாம். அதான் ஏன்னா அப்பதான் ஆக்சிஜன் போய் ரெட் பிளட் செல்ஸோட பைண்ட் ஆகுது. அது போய் எங்க பைண்டிங் பிரேக் ஆகணும், டிஷ்யூ கிட்ட போனதும் பைண்டிங் பிரேக் ஆனதும் ஆக்சிஜன் எங்க போகும், டிஷ்யூக்கு போகும். அதான் ரிவர்சிபிள் ஃபார்ம். Each hemoglobin molecule can carry a maximum of 4 molecules of oxygen. ஒரு hemoglobin 4 molecules of oxygen carry பண்ணிட்டு போகும். Binding of oxygen with hemoglobin is primarily related to partial pressure of oxygen. ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் ஜாஸ்தியா இருந்தாதான் பிளட்ல போய் ஹீமோகுளோபின்ல போய் ஆக்சிஜன் பைண்ட் ஆகும், கம்மியா இருந்தா பைண்ட் ஆகாது. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான், இந்த ஆக்சிஜன் போய் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகிறதுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை விட கம்மியா இருக்கணும். ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ் which can interfere with the binding. The sigmoid curve is obtained when the percentage saturation of hemoglobin with oxygen is plotted against the PO2. This curve is called oxygen dissociation curve and is highly useful in studying the effect of factors like PCO2, partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration, etc. on binding of oxygen with hemoglobin. இந்த sigmoid curve பாருங்க. இந்த sigmoid curveல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, percentage of saturation of hemoglobin with oxygen கொடுத்திருக்காங்க. இங்க partial pressure of oxygen கொடுத்திருக்காங்க. partial of pressure வந்து 20 ஆக்சிஜன் இருக்கும்போது ஹீமோகுளோபின்ல ஒரு 20 ஹீமோகுளோபின் வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது. அதே உங்களுக்கு 40 எது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 40 ஆகும்போது நியர்லி 60 கிட்ட உங்களுக்கு 60 to 80 கிட்ட உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது. 80 கிட்ட போயிடுச்சுன்னா 100% ஆஃப் த ஹீமோகுளோபினும் யூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் லெவல். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆனாலும் ஹீமோகுளோபின் இல்ல, ஹீமோகுளோபின் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, ஆக்சிஜனை 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிடுச்சு. ஸோ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் உங்களுக்கு நியர்லி 95க்கு மேல சேச்சுரேஷன் லெவல அடைஞ்சிடுது. 100 கிட்ட வரும்போது சேச்சுரேஷன் லெவல் அடைஞ்சிடுது. எல்லா ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணிக்குது. இதுக்கு மேல ஹீமோகுளோபின் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது இந்த சிக்மாய்ட் கர்வ்ல நமக்கு தெரியுது. அண்ட் இந்த சிக்மாய்ட் கர்வை பாதிக்கிற அதர் ஃபேக்டர்ஸ் என்ன, உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் பிரஷர், ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம். ஓகே, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், where there is high PO2, எப்ப வந்து இந்த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தியா இருக்கோ அப்போ அண்ட் லோ கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர், ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து லெஸரா இருந்து லோவர் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஹை PO2 இருக்கும்போது மீதி எல்லாமே லோவா இருந்தது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபினுக்கு ஃபேவரட்டா இருக்கும். வேரஸ் இது வந்து எங்க, அல்வியோலைல. சரி, நெக்ஸ்ட் டிஷ்யூஸ்ல லோ PO2 பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மி, மீதி மூணும் ஜாஸ்தியா இருக்கும். PCO2 கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர் வந்து ஜாஸ்தி, ஹை ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன், ஹையர் டெம்பரேச்சர், இதெல்லாம் இருக்கும்போது டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் ஆக்சிஹீமோகுளோபின் நடக்குது. ஆக்சிஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் டிசோசியேட்னா பிரிஞ்சு போனாதான் டிஷ்யூக்கு போக முடியும். அப்போ இந்த இடத்துல இங்க இருந்து கொஸ்டின்ஸ் அசஸ் ரீசனோ ஸ்டேட்மெண்ட் 1, 2 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட கம்பைன்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபின் ஆகிறதுக்கான ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் எங்க இருக்குன்னா அல்வியோலைல இருக்கு, லங்ஸ்ல. என்னென்ன ஃபேக்டர்ஸ், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தி, மீதி எல்லாரும் கம்மி. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மி, ஏன்னா இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு குறைவா இருக்கும் வெளியில இருந்து போற ஏர்ல. ரெண்டாவது ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் கம்மி. மூணாவது டெம்பரேச்சர் கம்மி, ஏன்னா ஏர் கூலாகி உள்ள போகும். இப்போ கேஸ் அப்படியே பிளட்ல கேரி ஆயிட்டு போய் டிஷ்யூக்கு போகுது. டிஷ்யூல அப்படியே உள்டா
partial pressure of carbon dioxide ಜಾಸ್ತಿ, temperature ಜಾಸ್ತಿ, hydrogen ion concentration ಜಾಸ್ತಿ, and oxygen கட் ஆகி போயிடும். எதுல இருந்து? ஹீமோகுளோபின்ல இருந்து கட் ஆகி டிஷ்யூக்கு போயிடும். டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது டிஷ்யூஸ்ல. அப்பதான் டிஷ்யூக்கு ஆக்சிஜன் டெலிவரி ஆகும். This clearly indicates that oxygen gets bound to hemoglobin in the lung surface. Lungs இருக்கிற ஏரியால தான் ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகுது and gets dissociated at the tissue. டிஷ்யூட்ட போய் பிரிஞ்சு டிஷ்யூக்குள்ள போயிடுது. Every 100 ml of oxygenated blood can deliver around 5 ml of oxygen to the tissues under normal physiological condition. So 100 ml of oxygenated blood வந்து 100 ml oxygenated bloodல 5 ml of oxygen வந்து டிஷ்யூல போய் டெலிவர் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் கூட சால்வ் பண்ண சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் பை ஹீமோகுளோபின் as கார்பமினோ ஹீமோகுளோபின். கார்பன் டை ஆக்சைடு என்ன ஃபார்ம்ல போகுது? கார்பமினோ ஹீமோகுளோபின். அதே ஆக்சிஜன் எப்படி போனுச்சு? ஆக்சி ஹீமோகுளோபின். இது கார்பமினோ ஹீமோகுளோபின். about 20 to 25% of the carbon dioxide தான் blood மூலியமா, அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபின் மூலியமா கேரி ஆகுது. மீதி எல்லாம் டிசால்வ்ட் பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போதும். பைகார்பனேட்ஸா போகும். 70% பைகார்பனேட்ஸ். This binding is related to the partial pressure of carbon dioxide, partial pressure of oxygen. இது ரெண்டும் மேஜர் ஃபேக்டரா இருக்கும். அப்புறம் டெம்பரேச்சர், ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் முக்கியம். when PCO2 partial pressure of carbon dioxide அப்படியே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், is high and PO2 is low in the tissues. ஃபர்ஸ்ட் அங்க அல்வியோலைல ஆரம்பிச்சது, இங்க டிஷ்யூஸ்ல ஆரம்பிக்குது. more binding of carbon dioxide occur, whereas when PCO2 is low and partial pressure of oxygen is high in the alveoli, dissociation of carbon dioxide alveolayல நடக்குது. அப்படியே ஆப்போசிட்ங்க. ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்ல ஆக்சிஜனை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆக்சிஜன்ல என்ன சொன்னோம்? அல்வியோலைல PO2 பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தி, அது ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆனிச்சு. டிஷ்யூஸ்ல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி, ஆக்சிஜன் டிசோசியேட் ஆனிச்சு. அப்படியே உல்டா டிஷ்யூஸ்ல அதே தான், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி சொன்னோமா, அப்ப கார்பன் டை ஆக்சைடு போய் பிளட்ல பைண்ட் ஆகும். அல்வியோலைல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியா, கார்பன் டை ஆக்சைடு பிரேக் ஆகி டிசோசியேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடந்து எக்ஸ்பிரேஷன், காத்து வெளியே வர்றதோட வெளியே வந்துடும். ஓகே, சோ கார்பன் டை ஆக்சைடுக்கும் பிளட்டுக்கு இடையில கார்பமினோ ஹீமோகுளோபின் அந்த அசோசியேஷன் நடக்குது. எங்க? டிஷ்யூஸ்ல. கார்பன் டை ஆக்சைடு which is bound to hemoglobin from tissue to tissue is to be delivered at alveoli. alveoli போய் டெலிவர் ஆயிடும், அப்பதான் வெளியே வரும். RBCs contain a very high concentration of the enzyme. RBC red blood corpus cellsல red blood corpus cellsல உங்களுக்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் இருக்கு and minute quantities of the same is present in plasma too. இது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் ஒரு செகண்டுக்கு 6 லட்சம் தடவை அந்த பைகார்பனேட்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு படிச்சிருப்போம். This enzyme facilitates the following reaction in both directions. இப்ப பாருங்க, ரிவர்சிபிள். கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேரும் போது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம், அத கார்பானிக் ஆசிடா, இது வந்து கார்பானிக் ஆசிடா மாத்துது. கார்பானிக் ஆசிட் திருப்பியும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் சேம் என்சைமோட ஹெல்ப்னால பைகார்பனேட்ஸா மாத்துது. இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். At the tissue site where partial pressure of carbon dioxide is high due to catabolism. So tissuesல கார்பன் டை ஆக்சைடு கேட்டபாலிசம்னா பிரேக் டவுன் ப்ராசஸ் அதிகமா நடந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஜாஸ்தியா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் இன்டு பிளட், தட் இஸ் RBCs அண்ட் பிளாஸ்மா. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஏன் டிஷ்யூஸ்ல ஜாஸ்தி? கேட்டபாலிசம் அதிகமானதுனால. அதனால RBC அண்ட் பிளாஸ்மால போய் அது மிக்ஸ் ஆகுது அண்ட் ஃபார்ம்ஸ் கார்பானிக் பைகார்பனேட்ஸ். இது வந்து பைகார்பனேட்ஸ், இவெல்லாம் கார்பானிக் ஆசிட், பைகார்பனேட்ஸ் அண்ட் H+ ion. At the alveolar site where partial pressure of carbon dioxide is low, the reaction proceeds in the opposite direction, leading to the formation of carbon dioxide and water. இந்த டைரக்ஷன்ல போறது டிஷ்யூஸ்ல, இந்த டைரக்ஷன்ல வர்றது அல்வியோலைல. அப்ப கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பிரேஷன் பண்ணி வெளியே போலாம். நெக்ஸ்ட், thus carbon dioxide trapped as bicarbonate at the tissue level and transported to the alveoli is released out as carbon dioxide. alveoli la carbon dioxide வெளியே போயிடுது திருப்பியும்.
டிஷ்யூ லெவல்ல பைகார்பனேட்ஸா இருந்தது பிளட்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அல்வியோலைல வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகி வெளியே போயிடுது. Every 100 ml of deoxygenated blood delivers approximately 4 ml of carbon dioxide to the alveoli வெளியே அனுப்புறதுக்கு. நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் இது லாஸ்ட் பார்ட் வீடியோ நம்ம கடைசியா பார்த்தரலாம். இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க இன்னைக்கு நடத்தின பார்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். குட் மார்னிங், குட் மார்னிங். ரேஸ் ஹேண்ட் கொடுத்து உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். ஆர்த்தி சொல்லுங்க, என்ன டவுட்பா? கேக்குதுங்களா? சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்கப்பா. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க, என்ன டவுட்பா? சார் அந்த கிராஃப் இருக்குல்ல சார், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஆமாப்பா சார் அது வந்து ஆல்வியோலில இருந்தா அந்த கிராஃப் எப்படி இருக்கும், டிஷ்யூஸ்ல இருந்தா அந்த கிராஃப் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப சிம்பிள்ப்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள், பார்த்ததும் நீங்க சொல்லிடலாம். சி பார்ஷியல், அதாவது ஆக்சிஜனோட அளவு அல்வியோலைல ஜாஸ்தியா இருக்குமா டிஷ்யூல ஜாஸ்தியா இருக்குமா? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலில ஜாஸ்தியா இருக்கும் சார். அப்ப இதுதான் அல்வியோலை. ஏன்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமா 104 அந்த 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 அளவு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த அதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க, டேபிள்லயும் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம்லயும் கொடுத்துருப்பாங்க. அல்வியோலை 104 ஆக்சிஜனோட அளவு. அப்ப 104னா அந்த டேபிள்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே. இங்க பாருங்க, அப்போ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 104 கிட்ட இருந்தா இங்க இருக்கு, இதுதான் அல்வியோலை. ஓகே சார். உங்களுக்கு அந்த பைண்டிங் அஃபினிட்டி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் ஹையஸ்டா இருக்கு அல்வியோலைல. ஓகே சார். டிஷ்யூல பார்ஷியல் பிரஷர் 40-45 கிட்ட வந்துரும். அப்போ டிசோசியேஷன் இந்த லெவல்ல இருக்கும். சரி, அப்ப இதெல்லாம் 20-40 அதெல்லாம் அப்படின்னா இந்த ஏரியால இருக்கும். ஓகேங்களா? நமக்கு அந்த டிஷ்யூ லெவல்ல இதெல்லாம் இருக்குமா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அந்த டிசீஸ் வந்தவங்க, டிசார்டர் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. கீழே இப்படி வரக்கூடாது. இந்த 0ங்கிறதெல்லாம் இருக்காது. ஆக்சுவலி 0, 20 எல்லாம் இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த டேபிள்ல காமிச்சிருக்க அளவு தான் இருக்கணுமே. டேபிள் ஆன் டயக்ராம் ரெண்டுலயுமே காமிச்சிருப்பாங்க பாருங்க. இங்க பாருங்க, அது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா இருந்தா கூட ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் எதுக்கு கீழே குறையக்கூடாது? 40க்கு கீழே குறையக்கூடாது. டிஷ்யூவா இருந்தா கூட அங்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும், அங்கேயும் 40க்கு கீழே ஆக்சிஜனோட அளவு பார்ஷியல் பிரஷர் குறையாது. அப்போ இந்த பிளாட்ல பார்க்கும்போது பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 40ன்னு வரும்போது உங்களுக்கு அங்க இந்த 80 கிட்ட இருக்கும் பைண்டிங். இது ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன் 80 அந்த லெவல்ல இருக்கும். இதுக்கு கீழே நமக்கு வராது. அது வந்தா அவன் நோய்வாய்ப்பட்டவன், ஏதோ டிசீஸ்டு பர்சன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, மெடிகேஷன் தேவை அப்படின்னு அர்த்தம். இது டீஆக்சிஜனேட்டட், இது ஆக்சிஜனேட்டட், இது அல்வியோலை, இது டிஷ்யூ. அவ்வளவுதான்ப்பா சார். அதே மாதிரி இது வந்து அடல்ட் ஹீமோகுளோபின் தானே சார்? அடல்ட் ஹீமோகுளோபின் தான், பட் கிட்ஸ் எல்லாருக்குமே இது காமனா இருக்கும். ஈவன் கிட்ஸுக்கு கூட இந்த அளவு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் டிஃபர் ஆகாது. அப்போ ஃபீட்டல் ஹீமோகுளோபின் வந்து மோர் சென்சிட்டிவ் டு ஆக்சிஜன்ல சார். அப்போ கிராஃப் ஏதாச்சும் ஃபீட்டல் ஹீமோகுளோபினுக்கு நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் இப்போ நம்ம அண்ட் இதுவுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னப்பா, ஒரு நிறைய சப்ஜெக்ட்ஸ், thousands ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்குவாங்க. ஹெல்தி பர்சன், அவங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லை, அவங்க கிட்ட எல்லா அளவையும் எடுத்து ஆவரேஜ் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க, இதுதான் ஹெல்தி பர்சனுக்கு அப்படின்னு. இப்ப பிளட் சுகர் லெவல் கொடுக்குறாங்க, அது ஹெல்தி பீப்புள், எந்த டிசீஸும் இல்லாத பீப்புளை ஒரு 1000-2000 பேரை வந்து வச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க ப்ரெஷர் லெவல் எல்லாமே. சோ எதையுமே நம்ம ஃபீட்டஸோட கம்பேர் பண்ண கூடாது. ஓகே சார், தட் இஸ் டிஃபரண்ட். நம்ம உயிரோட ஃபீட்டஸ் வயித்துக்குள்ள இருக்கவங்களோட நம்ம கம்பேர் பண்ண கூடாது. ஓகே சார். நம்ம இது கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அடாலசன்ட்டுக்கு அப்புறம் ஹெல்தி ஹியூமன் அப்படின்னு சொல்றது எல்லாமே 18 இயர்ஸ்ல இருந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி ஆவரேஜா வச்சிருக்கிறது தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். மெடிக்கல் ஆவரேஜா இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே சார், தேங்க் யூ சார். எனிவே 40 இயர்ஸ்க்கு மேல எல்லாருக்கும் ஒரு டிசார்டர் வந்துருது. அப்ப அவங்களுக்கு பிளட் சுகர் லெவல், பிளட் பிரஷர் லெவல், ஆக்சிஜன் லெவல் இது எல்லாமே கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகும். அப்ப அவங்களுக்கு நார்மல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டெஸ்ட் எடுத்தா. அதே போலதான் ஃபீட்டஸ்ல இருக்கிறத எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, 18-25 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. அண்ட் கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும்
அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் 18 to 25 30 அதுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் யூஸ்வலா செக் பண்ணி தருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா சரிப்பா. பட் நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு போவீங்க எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கும் போது அங்க நீங்க டீடைலா படிப்பீங்க. ஃபீட்டஸ்க்கு எவ்வளவு இருக்கும், ஒரு 18 இயர்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும், அவ்வளவு டெப்தா படிப்பீங்க. வேற யாருக்காவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுத்து கேட்கலாம். Okay, we wind up the class. Thank you so much.